ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவார்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, இந்த வார்த்தை எவ்வளோ உண்மையானது. எல்லோரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று சொன்னீரே. நடத்துனீர், நடத்துகிறீர், நடத்தி வருகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். நடத்த போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா விக்கனங்களுக்கும், எல்லா எதிர் வல்லமைகளுக்கும், எல்லா பலவீனங்களுக்கும், எல்லா நோய்களுக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை ஏற்படுத்தி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தருக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தாவை ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு உமக்கு நாங்கள் சாட்சியாய் நாங்கள் ஜீவிப்போம். உயிருள்ள நாட்கள் வரைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவன் நிழலில் தங்குவான் என்று சொல்லி எங்களை வாழ்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம், காப்பாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம், ப்ரொவிஷன் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருபோதும் மறவாத உண்மை பிதா இருக்க ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனில் நீங்கள் எடுத்துங்க 318 பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. சிறுவன் தொட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த, சிறுவன் தொட்டுன்னை ஒரு செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதறும் முன் சத்தம் கேட்டா கடல் புயல் அமர்த்துவார். எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே. கடல் தன்னுக்கு அதிகாரி கத்தரென்றறிவாயே, கடவாதிருக்க வெல்ல கற்பித்தவர் சேயே. விடுவாரோ பிள்ளையின் தாய் மேதீனின் தனியே, விடுவாளோ பிள்ளையை தாய் மேதீனில் தனியே. மெய்ப்பாரனை தீனம் நீ விசுவாசித்திருப்பாயே. ஒருபோதும் மறவாத உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மகனே. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா, உறக்கமில்லாதவர் கண்
உன்னை விட்டொழியுமா? இந்நீல மீதிலூன என்ன வந்தாலும் சும்மா, இந்நீல மீதிலூன என்ன வந்தாலும் சும்மா, இருக்குமாவர் மனம் உருக்கமில்லாதே போமா, இருக்குமோ அவர் மனம் உருக்கமில்லாதே போமா, ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகளே. கைகளை உயர்த்தேன். ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, கடலின் அடித்தட்டிலே படுத்து கொண்டிருந்தாலும் எங்கள் நினைவாக இருக்கிறவரே, கரையிலே ஜெபித்து கொண்டிருந்தாலும் மலையிலே ஜெபித்து கொண்டிருந்தாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே, எங்களுக்கு பலத்த அரணும் கேடகம் அரணுமாய் இருக்கிறவரே, எங்கள் வியாதிக்கு பரிகாரியாக இருக்கிறவரே, எங்கள் பலவீனங்களுக்கு பலனாய் இருக்கிறவரே, எங்களுடைய மரண இருளிலே வெளிச்சமாய் இருக்கிறவரே, எங்களுடைய எல்லா வித பலவீனங்களிலும் நோய்களிலும் கட்டுகளிலும் சுமைகளிலும் வேதனைகளிலும் பரிகாரியாய் சொல்யூஷனாக இருக்கிறவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் கரம் உயர்த்தி வேலைக்காக, திருமணத்திற்காக, கடனுக்காக, காருக்காக, பங்களாக்காக, வீடுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு மீதும் இறங்கி வந்து இப்போது அபரிவிதமாய் நீ சாட்சியாய் நிற்கும்படி அதிசயங்களை செய்வீராக. இம்மட்டும் நீ செய்து வருகிற தேவன் அப்பா, இனியும் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை வழங்காதிருக்கீர் என்ற வேத வசனத்தின்படியே நன்மை வழங்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எல்லா வலிகளும், எல்லா முழங்கால் வலிகளும், எல்லா இருதய வலிகளும் இயேசுவின் நாமத்திலே, எல்லா மூச்சு திணறுகளும் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா கேன்சர் கட்டிகள் கேன்சர் ஆகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நுரையீரலிலே காணப்படுகிற வலிகள், வேதனைகளும், மூச்சு விடா சிரமப்படுகிற அந்த காரியங்களும் இயேசுவின் நாமத்திலே மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். திருமணம் ஒழுங்காகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம மரியாதை குறித்து நிறைய பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மரியாதை பற்றி பைபிளில் எக்கச்சக்கமான வார்த்தைகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நாம் இப்படி தான் அழைக்கப்பட வேண்டும், ரைட்? ஒன்று ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது, கன்னிகை என்று சொல்லப்படுகிறது, மதர், மேரி இஸ் மதர், மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், மதர் ஆஃப் ஜீசஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ், கிருபை பெற்றவளே 1:28 ஹேண்ட் மேட் ஆஃப் லார்டு, இல்லை நான் உனக்கு அடிமை ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த பெயர், பிளஸட் அமங் த விமென்ஸ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பிளஸட் அமங் த பெண்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள், மதர் ஆஃப் அவர் லார்டு, ஷீ who believed, கர்த்தரை நம்பினவள், ஷீ who believed 1:45 லூக்கா, பிளஸட் ஜோசப் வைஃப் என்று பல பெயர்களினாலே இந்த மேரி அழைக்கப்பட்டாங்க. இன்றைக்கு மேரி குறித்து லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 27, 28. அவர் இவர்களை சொல்லுகையிலே ஜன கூட்டத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியம் உள்ளது என்று சத்தமிட்டு சொன்னார். அதற்கு அவர், அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஜனக்கூட்டத்திலே மரியாளுடைய லைஃப் ஸ்டோரியே நான் உங்களுக்கு அப்படியே விளக்குறேன் பாருங்களேன். அவங்க லைஃப் ஸ்டோரி 13 இயர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த 13 இயர்ஸ் வரைக்கும் அவர் ஃபாதர் மதரோட கூட அவங்க வாழ்ந்தாங்க. இதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தேன். அந்த படிக்கிற காலங்களில்
ஒருவேளை அவங்க பள்ளிக்கு போய் படித்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பதற்காக அவங்க நிச்சயமாக ஆலயத்தில் அவங்க பணிவிடை செய்து ஆலயத்தில் கல்வி கற்றார்கள். ஆலய கல்வினா ஆண்டவருடைய வார்த்தையை, தோராவை கற்றார்கள். அது உண்மைதான். ஏன்னா நிறைய ஆக்கியோன்கள் அப்படி அதை ஒத்துக்கொள்கிறாங்க. அது ஒன்று. அப்போது வீட்டிலிருந்து டெம்பிள் வராங்க. ரைட். டெம்பிளில் முடிஞ்ச பிறகு அங்கே அவங்களுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனம் உங்களுக்கு தெரியும். அந்த தரிசனம் முடிந்த பிறகு என்ன செய்கிறாங்க? வீட்டில் வராங்க. வீட்டிலிருந்து எலிசபெத்தை பார்க்க மலைநாட்டுக்கு போகிறாங்க. ஸோ அந்த ட்ராவலில் கவனிங்க. ஃப்ரம் ஹோம் டு டெம்பிள், ஃப்ரம் டெம்பிள் டு ஹோம், ஹோம் டு எலிசபெத் ஹோம், அப்படி போகிறாங்க. சரி, 6 மாதம் கழித்து திரும்ப வராங்க. இந்த 6 மாதம் இடைப்பட்ட காலத்தில் யோசேப்போடு கூட பேசிடுறாங்க. யோசேப்பு என்ன யோசேப்பிடத்தில் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், அதுக்கு எப்படி ஆகும் நான் கேள்வி கேட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்தாரு. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிழலிடும், உன்னிடத்துலேருந்து பிறக்க போகிற குழந்தை அது பரிசுத்தம் உள்ளது, எப்படி ஆகும் நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நீ எலிசபெத்தை போய் பாரு என்றெல்லாம் சொன்னார். அப்போ இவங்க பைபிள் நல்லா வாசித்ததுனால இவங்களுக்கு அந்த தோராவும் அந்த ப்ராஃபட் புத்தகங்கள், தீர்க்க தரிசன புத்தகங்களும் படித்ததுனால ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன நூல்கள் எல்லாம் அவங்களுக்கு ஸ்திரீயின் வித்திலிருந்து ஒரு கன்னிகை கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற வார்த்தையெல்லாம் நம்பி 2 பேருமே ஓகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தள்ளி விடுதலை கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ யோசேப்பு தள்ளிவிட மனதாக இருந்தால் இயேசு கர்த்தர் ட்ரீமில் தோன்றி, நல்லா கவனிக்கணும், மரியாள் இடத்துல நேரடியாக தோன்றினார். ஆனால் யோசேப்பு இடத்துல ட்ரீமில், கனவுல தோன்றினார். வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கணும். மரியாள் யோசேப்பு எவ்வளோ பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கனவுல தோன்றி கனவுல சொன்னதை நினச்சி அதை நம்பி மரியாளை ஏற்றுக்கொள்ள. நம்ம கூட பல கனவுகள் காண்றோம், உடனே கனவுலாம் நிச்சயம் சொல்லி போய் நம்புறதில்லை, அதை நம்ம பகுத்து ஆராய்கிறோம். ஆனால் அந்த காலத்து கட்டத்தில் அந்த ஏற்ற கனவு வந்ததுனால அவர் நம்பினார். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, பெத்லேஹேமில் அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வானசாஸ்திரிகள் முதல்ல மேய்ப்பர் பார்க்குறாங்க. அதன் பிறகு ஒரு 2 வருஷம் அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் யார் வரா? வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட் வராங்க. நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா, மேஞ்சரில் இருக்கும் பொழுது அது அவர் முன்னணியில் இருக்கும் பொழுது வைஸ் மேன் வந்துட்டாங்க, அது இல்லை. அவர் நல்லா வளர்ந்த பிறகு 1 to 2 வயது இயேசுவுக்கு இருக்கும் பொழுது, அங்கே அவர் இருக்கும் பொழுது நாசரேத் ஊரில் அந்த பெத்லேஹேமில் பகுதியில் நாசரேத்தில் இருக்கிற பொழுது யார் வரா? வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட். அவங்க நேராக எங்கே போகிறாங்க? ராஜாவிடத்தில் போகிறாங்க. ராஜா சொல்கிறாரு, நீங்களும் போய் தேடி பாருங்கள், நானும் பார்க்குறேன், நான் தொழுது கொள்கிறேன். அவனுடைய மாஸ்டர் பிளான் என்ன, அவனை கொண்டு போகணும். அதனால தான் அங்கே ராஜா அந்த அதிகாரி என்ன பண்ணுறான், 2 வயதுக்குட்பட்டவர்களெலாம் கொண்டு போட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வந்தான். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. அவன் நல்ல இயேசு வளர்ந்த பிறகு தான் அவருக்கு வெள்ளி பொண்ணு தூப வர்க்கம் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஏன் ப்ரெசென்ட் பண்ணாங்க ஏற்கனவே சொன்னேன். ஆண்டவர் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி ஆகணும். இப்போ ஆண்டவர் நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணுன்னா எவ்வளோ யோசிப்பார் பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் அவர் உண்டாக்கிட்டு எல்லா கனிம வளங்கள்லாம் உருவாக்கி, வெஜிடபிள் உருவாக்கி, பல்ஸை உருவாக்கி, மிருகங்களை உருவாக்கி, ஃபயர்வுட்ஸை உருவாக்கி எல்லா டேலண்ட்டும் கொடுத்து தான் அவங்கள வச்சார். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கவலைப்படாதுங்க. உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனை அவர் பார்த்து தான் உங்களுடைய வாழ்க்கையை அவர் தீர்மானிப்பார், நிர்ணயிப்பார். சில பேர் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுவீங்க. இல்லை, முதலாவது உங்கள் சூழ்நிலைகளை அவர் சரி பண்ணிட்டு தான் உங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நடத்தி வைப்பார். அதே தான் எல்லாத்துக்கும் சுற்றி இருக்கிற உங்கள் ஃபினான்ஷியல் கண்டிஷனை கர்த்தர் பார்க்குறார். இன்றைக்கி ஆவியானவர் தெளிவாய் சிலரோடு கூட பேசுவார். ஏன் தாமதம்? காரணம் என்னென்னா, உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் சரி பண்ணுறார். ஃபினான்ஷியலி உங்களை சவுண்டாக்குறார். இயேசுவுக்கு அப்போ பொன் தேவைப்பட்டது, தூப வர்க்கம் தேவைப்பட்டது, வெள்ளைப்பழம் தேவைப்பட்டது. ஏன் தெரியுமா? எகிப்துக்கு ஓடி போகணும். எகிப்தில் அதை விற்று ஒரு வாடகை வீடு எடுக்கணும். அந்த வீட்டில் இருந்து அவங்க அந்த ராஜா மரிக்கிற வரைக்கும்
அவங்க அங்கே தான் தங்கணும், என்ன வேலை செய்வாங்கன்னு தெரியாது, அந்த பணத்தை வைத்து தான் வாழ வேண்டும் என்ற ஆண்டவருடைய திட்டம் ஒவ்வொருவருக்கும் இருக்க ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ரைட். அங்கிருந்து எகிப்திலேருந்து திரும்ப வராங்க. மரியாள் அங்கேயும் இருக்கிறாங்க. அடுத்து எங்கே வருதுன்னா 12 வயதில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா சர்ச்சுக்கு கிட்ட போகிறாங்கல்ல, அது இடையிலேயே அவங்க டெம்பிள் கொண்டு போயிட்டு பலிலாம் செலுத்துகிறாங்க. அண்ணாவை பார்க்குறாங்க, சிமியோனை பார்க்குறாங்க. அந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். அதன் பிறகு 12 வயசில் ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அது எனக்கு எடுக்க நேரம் இல்லை, அது ஒரு முக்கியமான வார்த்தை. நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே, ஜனக்கூட்டத்தில் அவரை மிஸ் பண்ணிட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம இதில் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த காரணத்தை மட்டும் நம்ம ஆண்டவரை விட்டுறவே கூடாது. இவங்க நினச்சாங்க ஏதோ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப தவறான விஷயம். நம்ம ஆண்டவரை விட்டுட்டோம்னா லேசாக திரும்ப அவர் கிடைக்க மாட்டார். ஸோ என்றைக்குமே நாம் அவர் கைகளுக்குள்ளே இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். நாம் அவர் கையை பிடிப்பதை விட அவர் நம் கையை பிடிக்க இடம் கொடுக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் திருப்தியாக இருக்கும். அப்புறம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய பிதாவின் வேலையை செய்ய வேண்டாமா அப்படி சொல்லி அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. அதெல்லாம் மனசில் வச்சு அந்த அம்மா சிந்தித்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் மனசில் வச்சு அந்த அம்மா சிந்தித்து கொண்டிருந்தாங்க. இப்போ 30 வயசாச்சு. இப்போ மினிஸ்ட்ரிக்கு அவர் வரார். 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அம்மா? யோசிச்சு பாருங்க. அம்மா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தன் மகனோட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் போக ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜுக்கு அவரை இன்வைட் பண்ணுறாங்க. அந்த மேரேஜில் அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவுடைய சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப நான் சிம்பிளாக ஒரு தாய் மகனுடைய போராட்டத்தை, பாச பிணிப்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்பா அம்மா ரிலேஷன்ஷிப்பை சொல்லிக்கிறேன். இது கடவுளை தாண்டி அல்ல, ஆண்டவரை நம்ம கடவுளாக அதை பார்க்காம ஒரு மகன் ஒரு தாய் அப்படின்னு ஒரு உறவுக்குள்ளே நம்ம சின்னதாக பார்க்கலாம். இந்த ஃபேமிலி அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த ஃபேமிலி என்ன ஆச்சு, வந்த உடனே அந்த வீட்டில் திராட்சை ரசம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைய தொடங்கினது, குறைஞ்சிடல. கூட்டம் பார்த்து எக்கச்சக்கமாக வருகிறது. அப்போது மரியாள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவிடத்தில் வந்து, அப்பா திராட்சை ரசம் குறைவாக இருக்கு. இப்போ இயேசு சொல்கிறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் பரவாயில்லை. சரி, இந்த கான்வர்சேஷன் வந்து உங்களுக்கு புரிகிற விஷயம் என்ன? நீங்கள் 2 ஆஸ்பெக்டில் இதை கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம பைபிள் ஸ்டடியோடு கூட சில ஆய்வுகளை செய்ய போகிறோம். நான் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறேன். நாளைக்கு நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். 2 ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கலாம். மதர் பெர்ஸ்பெக்டிவில், மதருடைய தாட்டின்படியே அவங்க வராங்க. இப்படி புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்துட்டு அவங்க ரிலேட்டிவ் தான். இந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க, பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ். வந்துட்டு ராஜா, அவர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஏதோ ஒன்று சொல்லலாம். ராஜான்னு வச்சுக்கோங்களேன், இயேசு ராஜான்னு வச்சுக்கோங்க. ராஜா, அந்த வீட்டில் இப்போ அந்த திராட்சை ரசம் குறைவாக இருக்குது. நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம்ல, கல்யாணத்தில் வந்து திடீர்னு வாட்டர் பாட்டில் காணாமல் போச்சு, இல்லை ஆயிடுச்சு. திடீர்னு சாப்பாடு பத்தலை, ரைட், பிரியாணி பத்தலை, மட்டன் பிரியாணி பத்தலை. என்ன பண்ணுவோம்? இமீடியட்டாக நம்ம பையனை கூப்பிட்டு, தம்பி போடா இப்போது ஹெச்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நேராக ஓடு, ஒரு பெரிய பக்கெட்டு வாங்கின்னு வந்துடு, பெரிய பக்கெட்டு வாங்கின்னு வந்துடு. இல்லைனா எங்கே கிடைக்குதோ போ, ஹைதராபாத் போ, சுக்குபாய் போ, அல்லது கேஎஃப்சி போ, எங்கே வேணா, எங்கே ரைஸ் கிடைக்குதோ, எங்கே பிரியாணி கிடைக்குதோ, நீ நேராக போயிட்டு நல்லா மட்டன் பிரியாணியை வாங்கி ஓடி வந்துடுறா. இதுதான் சொல்யூஷன், ரைட்? இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் இதை தான் அவங்க பையன்கிட்ட எதிர்பார்த்தாங்களா? அப்பா உடனே ஒயின் காலியாச்சுப்பா, யார் அங்கே ஒயின் ட்ரெஷர் இருக்காங்க பாரு, அந்த ஒயின் ஆலை வைத்து இருக்கிறவங்க யாருன்னு பாரு, வேகமாக ஓடி போய் 2-3 பேரல் ஓடி வாங்கிட்டு ஓடியா.
கண்டிப்பாக கடன்னு ஓடி ஒயின் பாட்டில் நாங்கள் கொடுப்போம்ல, திடீர்னு ஒயின் ஆகிடும். நாங்கள்லாம் இந்த கிராமங்களில் செய்யும்போது ஊழியம் செய்யும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஒயின் திடீர்னு ஆகிடும். நாங்கள் வந்து ஒரு பாட்டில் தான் இருக்கும், ஜனங்க நிறையா வந்திருப்பாங்க. இமீடியட்டாக என்ன செய்வோம் தெரியுமா, இது இருக்குல்ல, இந்த ஸ்வீட்டாக பொவன்டோ அவருக்கா சேம் கலரில் இருக்கும். வேகமாக போய் ஒரு 1.5 லிட்டர் பொவன்டோ வாங்கிட்டு வாப்பா, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கி வந்து அதை ஊற்றி நல்லா ப்ளெஸ் பண்ணி கொடுப்போம். ஆசீர்வதிக்கப்பட்டது தான். சேம் கலர், சேம் டேஸ்ட். ஸோ நாங்கள் யாராவது ஒருத்தரை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுவோம். இப்போது 2 விஷயம் நடந்திருக்கணும். ஒன்று வந்து இயேசு கிறிஸ்துவை மரியாள் இப்படிப்பட்ட ஒரு வேலையில் ஈடுபடுத்திருக்க வேண்டும்ப்பா. உடனே சாப்பாடு விஷயம் பார்த்துட்டு அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. உடனே அந்த ஜாஸ்டர்ஸை கொண்டு வந்து கடகடன்னு எல்லாருக்கும் பரிமாற சொல்லு. அப்படி சொல்லியிருந்தா இயேசுவின் பதில் என்னவா இருந்திருக்கணும்? என்ன வந்திருக்கலாம்? அம்மா ரொம்ப தூரம் இருக்க, என்னால் போக முடியாது. ஒன்று, இந்த காலத்து பிள்ளைங்க சொல்லுது, எந்த பிள்ளைங்க இந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு மதிக்குதுங்க இல்லை? அந்த காலம் எப்படின்னு தெரியல நமக்கு. அல்லது என்ன சொல்லியிருக்கலாம், விடுமா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பந்தி 2 பந்திலாம் சாப்பிட்டாங்கல்ல, 3rd பந்தி தானே, பரவாயில்ல விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஊற்றி கலக்கி எதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுமா சொல்லலாம். இயேசுவின் பதிலில் தான் நமக்கு அவருடைய இந்த ஹோல் மிராக்கிள் அடங்கியிருக்கு. இயேசுவின் பதில் என்ன சொல்லுதுன்னா, அம்மா ஸ்திரீன்னா அது மேடம், அது கிரேக்கத்தில் மேடம் அர்த்தம், அம்மான்னு அர்த்தம் கிரேக்கத்தில். நீங்கள் அந்த அந்த அரேபிய பாஷை, இயேசு கிறிஸ்து பேசின அந்த பாஷை இருக்குல்ல, அந்த பாஷையில் மதர் அப்படின்னா ரொம்ப மேடம் அப்படின்னு ரொம்ப ஈக்குவலாக கூப்பிடுது. அது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ நம்ம ஆளுங்க பவரில் ஒரு மாதிரியும், அதே மாதிரி நியூ வேர்ஷனில் ஒரு மாதிரியும் பண்ணிட்டாங்க. பட் இங்கிலீஷில் அதே மாதிரி தான் இருக்கும்ல, உமன் இருக்கும், மேடம் இருக்கும், எனிதிங் நீங்கள் வாசித்துக்கலாம். என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வேலை இன்னும் வரவில்லை என்றால் என்ன அர்த்தம்? இது அம்மாவுக்கும் பிள்ளைக்குமா ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப நாளாக ஓடின்னு இருக்கு. எதை பற்றி கான்வர்சேஷன்? இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னா எதை பற்றி அம்மாவும் பையனும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்திருப்பாங்க பிறந்ததுலேருந்து. ஈவன் விட்ருங்க 12 இயர்ஸ் வரைக்கும் விட்ருங்க, 12 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இவங்களுடைய கான்வர்சேஷன் என்னவாக இருந்திருக்கும்? சரி, இப்படியே நான் சொல்கிறேன், அவர் ஸ்திரீன்னு தான் சொன்னார், நம்ம வச்சுப்போம். அப்படின்னா அம்மாவோட கூட அவர் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார்? அம்மாவாகவா, இல்லது இப்போ உமன் அப்படின்னு சொல்கிறாரு, அல்லது என்னுடைய பிதா அப்படின்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி பட்டும் படாத ஒரு அம்மாவா, அம்மாவட்டத்தில் ஒரு மதிப்பு செலுத்துகிற மாதிரி தான் இருந்திருப்பாரா? ஸோ நிச்சயமாக 2 பேருக்குள்ள ஒரு காரியம், என்ன காரியம்னா பரலோக ராஜ்யத்துக்குரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. என்ன ரகசியம்? தம்பி ராஜா, நீ வந்து கடவுளுடைய பிள்ளை, ரைட்? அம்மா சொல்லுவாங்க, நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய பிள்ளை, என் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய நேரங்கள் நானும் ஜெபிக்கிறது அப்படி தான். சரி ஆண்டவரே, என் பிள்ளை இல்லை, ஏன்னா நான் என் பிள்ளை 2 பேருமே கடவுள் கொடுத்த பிள்ளைன்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டு சாட்சி சொன்னேன். இப்போ நான் ஜெபிக்கிறது, அப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உன் மகனை, உங்களுடைய மகளை நீங்கள் ஈவாய் கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. என் இடத்துல ஏதாவது கேட்டான்னு கூட சொல்கிற காரியம் என்னிடத்துல கேட்காது, முதல்ல அப்பா இடத்துல கேளுங்க, அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் அப்பா இடத்துல, பயாலஜிக்கல் அப்பா இடத்துல கேளுங்க அப்படி நான் சொல்லி கொடுக்குறது. இப்போ நான் இன்னைக்கு நான் நிறுத்துகிற விஷயமே அதுதான். ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்குள்ள கான்வர்சேஷன் என்ன? ஏன் என் வேலை இன்னும் வரவில்லை என்று ஆண்டவர் சொல்ல வேண்டும்? அவருடைய வேலை தான் என்ன? அந்த அம்மா ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? அந்த அம்மா ஏன் இந்த காரியத்தை செய்யும்படி வற்புறுத்துறாங்க? வை? ஏன் காணா ஒரு திருமணத்தில் அது நடக்கணும்? வை? வேற எந்த நிகழ்ச்சியில் நடத்திருக்கூடாதா?
இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஒரு பதில் தேடுங்க. நாளைக்கு நான் பதிலோடு வருகிறேன். இன்றைக்கி நாம் ஜெபம் பண்ணலாமா? என்ன ஜெபம் பண்ண போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி அம்மா பிள்ளைகள், அப்பா பிள்ளைகள் உடைய உறவு பலப்பட வேண்டும். கணவன் மனைவி, யோசேப்பு மரியாள், முரண் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கடவுளுடைய ராஜ்யத்திற்காக அவள் எடுத்த முடிவு, சேர்ந்து வாழ வேண்டும் எடுத்த முடிவு. ஆண்டவர் பேசுகிற சில விஷயங்களுக்கு நீங்கள் பதில் கொடுங்க. மூணாவது, நாலாவது என்ன சொல்ல, ஃபினான்ஷியலி எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது கர்த்தருடைய திட்டம் பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும். தகப்பன் தாய் பிள்ளைகளோட வேலையோட நல்ல வருமானத்தோட கடன் இல்லாமல் இருக்கணும். அவங்க போய் யார்கிட்டையும் கையேந்தக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் ஃபினான்ஷியலியாக கர்த்தர் இயேசுவுக்கு பணத்தை கொடுத்து, அவர் வைப்பு நிதியை கொடுத்து, அவருக்கு ஒரு பேங்க் பேலன்ஸை கொடுத்து, அவருக்கு ஒரு வீட்டை கொடுத்து, அவருக்கு ஒரு நகரத்தை கொடுத்து, அவர் பத்திரமா தங்குகிற பாதுகாப்பை கொடுத்து திரும்ப கொண்டு வந்தார் பாருங்க. ட்ரெஸ் கொடுத்தார், ட்ராவல் கொடுத்தார், நல்ல அப்பா கொடுத்தார், ஸ்கில்டு அப்பாவை கொடுத்தார், நல்ல மதரை கொடுத்தார், ஞானத்தில் பைபிள் நாலேஜில் நல்ல மதரை கொடுத்தார். அப்படி உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். ஃபினான்ஷியலி நீங்கள் சவுண்டான பொழுது உங்களுக்கு ஒரு நிச்சயம் திருமணத்தை கொடுப்பார், நிச்சயம் பிள்ளைகளை கொடுப்பார், நிச்சயம் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாக வளரும். இது உங்களுக்கு போதுமா? சந்தோஷமா? உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு கூட என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள் பிறந்திருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். நான் அதான் சொல்லுவார்ல, ஒரு பவுல் சொல்லுவார், நான் கர்ப்ப பிரசவ வேதனைப்படுகிறேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இவ்வளோ ரட்சித்தவர், நம்மளை காப்பாற்றினவர், நமக்கு உயிரை கொடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர், கணவன் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாத்தையும் கொடுத்தவர். நம்மளை எளிமையாக விட்டுருவார்னு நினைக்கிறீங்க? விடமாட்டார். இன்னைக்கு அழகான ஒரு பாட்டு, பழைய பாட்டு வந்தது, இன்றைக்கி செய்திக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. கர்த்தாவே நீங்கள் கேளுங்க ஆண்டவரத்தில், ஆண்டவரே உங்கள் வாழ்க்கை முழுசும் அற்புதங்களை நடத்துங்க, உண்மையிலே நாங்கள் வாழ கிருபை தாங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், உங்களுடைய வசனத்தை தியானித்தோம், எளிய முறையில் உண்மை புரிந்து கொள்கிற கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அம்மா பிள்ளையுடைய போராட்டம், பாச போராட்டம், ஒரு தகப்பன் தம் பிள்ளையோடு இருந்த ஒரு பாச போராட்டம், அதன் விளைவாக இந்த உலகத்தில் நீர் செய்த பெரிய பெரிய அதிசயங்கள், அதுக்கு காரணமாக இருந்த பெற்றோர்கள், இப்பொழுதும் கூட அநேக பிள்ளைகள் ஊழியக்காரியாக நல்ல பொறுப்பில் வருகிற அதிகாரியாக இருக்க நீர் பெற்றோர்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை குறித்த கனவு, பிள்ளைகளை குறித்ததான அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும்படி இந்த காலத்திலே நீர் அதிசயம் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை அதற்காக தான் வாழ்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். மரண போராட்டத்தில் இருக்கிறவருக்கு ஜீவன் தாரும், சரீர சுகவீனங்களிலெல்லாம் மாற்றும் ஆண்டவரே. கடன்கள் எல்லாம் விலக்கி காத்து கொள்ளுங்க தாவே. நன்மையினாலே முடிசூட்டும் ஆண்டவரே. இழந்தது போன எல்லாவற்றையும் கத்து திரும்ப எங்கள் தேவன் தருவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நீர் கொடுப்பீராக. இந்த ஊழியத்தை எல்லாருக்கும் எடுத்து செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை இறங்கி வரட்டும். மரியாதை வாழ்த்துறது போலவே கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவர்களே என்று வாழ்த்த, நாங்கள் ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.